லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உருவாகிக் கொண்டிருந்தது. எரிமலைகள் வெடித்தன, பாறைகள் உருகின. அப்போது பூமியின் இதயத்திலிருந்து ஒரு மினுமினுக்கும் உலோகம் பிறந்தது. அது தங்கம். பழமையான நதிகளில் ஒளிரும் சிறிய தங்கத் துகள்கள் மனிதனின் பார்வையை கவர்ந்தன. இயற்கையின் அற்புத பரிசு தங்கம் என பெயர் பெற்றது. பழைய மனிதன் நதிக்கரையில் பிரகாசிக்கும் தங்கத்தைக் கண்டு அதிசயித்தான். அது உடையாது, அழியாது என்று அறிந்தான். பண்டைய எகிப்தில் தங்கம் கடவுளின் சின்னமாக இருந்தது. பரோவுகள் தங்க கிரீடம் அணிந்தனர், தங்க அரண்மனைகள் எழுந்தன. துடன்காமன், தங்க முகமுடி அணிந்த சிறுவன் பரோவ். அவரது கல்லறை உலகின் மிகப்பெரிய தங்க நிதியாக மாறியது. இந்தஸ் நதி பள்ளத்தாக்கு மக்கள் தங்க நகைகளை உருவாக்கினர். இந்தியர்கள் தங்கத்தை செல்வம், மரியாதை என கருதினர். மாயா மற்றும் இன்கா மக்கள் தங்கத்தை கடவுளின் ரத்தம் என நம்பினர். சூரியனுக்காக தங்க சிலைகள் அர்ப்பணித்தனர். ரோமர்கள் தங்கத்தை நாணயமாக்கினர். வாணிகம், ஆட்சியின் அடையாளமாக தங்கம் வளர்ந்தது. 1849 கலிபோர்னியாவில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் தங்கத்தின் கனவுடன் ஓடினர். அதுவே தி கோல்ட் ரஷ். ஆஸ்திரேலியாவில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதும் புதிய நம்பிக்கைகள் பிறந்தன. நாடு முழுவதும் மக்கள் தங்க தோண்டுதலுக்கே சென்றனர். இந்திய அரசர்கள் தங்கத்தை வலிமையின் அடையாளமாக பார்த்தனர். தங்க நாணயங்கள், தங்க அரசாசனங்கள் செழிப்பின் சின்னம். தங்கம் பக்தியின் அடையாளமாக மாறியது. திருப்பதி, பத்மநாப சுவாமி போன்ற கோயில்களில் தங்கம் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. திருமணங்கள், விழாக்கள், மரபுகள் எல்லாவற்றிலும் தங்கம் இந்திய வாழ்க்கையின் அங்கமாகவே உள்ளது. இன்றைய உலகத்தில் தங்கம் நகைகள் மட்டுமல்ல, கணினி சிப், செயற்கைக்கோள் வரை தங்கம் பயன்படுகிறது. தங்கம் உலக நம்பிக்கையின் அடிப்படை. நாடுகள் தங்கத்தை காப்பகங்களில் வைத்திருப்பது அதற்கான சாட்சி. இன்றைய உலக பொருளாதாரத்தின் மையத்தில் தங்கம்தான். அதன் விலை உலகத்தின் மனநிலையையே பிரதிபலிக்கிறது. செல்வம் எங்கு இருக்கிறதோ அங்கே பேராசை இருக்கும். தங்கத்தை காக்க மனிதன் காவலர்களையும் இயந்திரங்களையும் உருவாக்கினான். விஞ்ஞானிகள் இன்று செயற்கை தங்கத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். இயற்கையின் ரகசியத்தை கண்டுபிடிக்க முயற்சி தொடர்கிறது. பூமியில் தங்கம் குறைந்துவிட்டால் விண்வெளிதான் அடுத்த இலக்கு. அஸ்டராய்டுகளில் தங்கம் தோண்டப்படும் நாள் தொலைவில் இல்லை. தங்கம் ஒரு உலோகம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை, செல்வம், மரபு, மனித கௌரவத்தின் சின்னம். காலம் மாறலாம், ஆனால் தங்கத்தின் மின்மணிப்பு என்றென்றும் மாறாது. Thank you for watching. Don't forget to like, comment, and subscribe to Ashraf Animation Story Channel for more amazing animated stories.